சப்ஸ்கிரைப். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா 1008 சிவலிங்க கோயில் தாங்க. 1008 சிவலிங்கம் இங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க. இது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே அந்த கோயில்களுக்கு போகக்கூடிய வழித்தடங்களை பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே போகிறோம். அதே மாதிரி இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் டு பவானி என்ஹெச்லேயே இருக்குங்க. ரோடு மேலேயே இருக்குங்க. ஒரு சின்ன குன்றின் மேலே தான் இருக்குங்க இந்த கோயில். குன்றின் மேலே கீழே இருந்து மேலே ஏறுற வரைக்குமே இந்த மாதிரி சிவலிங்கம் லைனாக அமைய பெற்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் தனி வீடு மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் தனித்தனி நந்திகளும் இருக்குங்க. இந்த கோயிலினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குங்க. நம்ம அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. நீங்கள் தஞ்சாவூர் போயிருந்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற சிவலிங்கம் எவ்வளோ பெரிதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சிவலிங்கம் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோவிலில் தான் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய முடியுங்க. பொதுவாக நம்ம ஒரு ஆன்மீக தலத்துக்கு போனால் அங்கே ஒரு கோவிலில் அந்த கோவிலினுடைய சிறப்புகள், அந்த கோவிலினுடைய வழிபாடு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வருவோங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. இங்கே போனோம்னா இங்கே இந்த மலை மேலே அந்த சின்ன குன்றின் மேலே நிறைய கோயில்கள் இருக்குங்க. இங்கே இல்லாத கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. இது இங்கே சேலம் மாவட்ட மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்கள் அருகில் உள்ள மாவட்டங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க மக்களுக்கு. ஆனால் மற்ற மாவட்ட மக்களுக்கு இது அதிகமாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே நனைஞ்சி மழை வந்துட்டுருக்கிறது பார்க்க முடியுங்க. ஆமாங்க, நாங்கள் போனப்போ மழை காலங்க. அதனால் நாங்கள் போனப்போ இருந்து மழை பேஞ்சிட்டே இருந்ததுங்க. மலையிலேயே தான் நாங்கள் இங்கே போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோங்க. சரி, நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போகலாங்க. இங்கே தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்குதுங்க தரிசனம் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்ததாக இங்கே நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய கோவிலுங்க. இந்த கோவில் பெருமாள் கோவிலுங்க. இந்த கோவிலும் இந்த மலையிலேயே அமைய பெற்று இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் போய் தரிசனம் செய்யலாங்க. இப்போது கொஞ்சம் லாங்கில் ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, கோபுரம். அந்த கோவில் அஷ்டலட்சுமிகள் அமைய பெற்றுள்ள ராமர் பட்டாபிஷேக கோயிலுங்க. இந்த கோவில்கள் நிறைய இடத்துல எல்லாம் அமைய பெற்று இருப்பதில்லைங்க. இதுதான் அந்த அஷ்டலட்சுமி சுற்றி அமைய பெற்றுள்ள ராமர் பட்டாபிஷேக கோயிலுங்க. இங்கே இந்த கோயிலை சுற்றியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா. அதுதான் அஷ்டலட்சுமிகளும் அமைய பெற்று இருக்குங்க இந்த கோயிலை சுற்றியுமே. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தபடியாக இங்கே அனுமன் கோயிலும் தனியாக இருக்குங்க. நீங்கள் அனுமன் கோயிலையும் தரிசனம் செய்ய முடியுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஐயப்பன் கோவிலும் இருக்குங்க. ஐயப்பன் கோவில் எப்போவுமே மலை மேலே தான் இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த கோவில் ஐயப்பன் கோவில் இந்த மலை மேலே இருக்குங்க. ஐயப்பன் கோவிலுக்கு அடுத்தபடியாக இங்கே முருகரை தரிசிக்க முடியுங்க. இங்கே அடுத்தபடியாக முருகர்னால் அறுபடை வீடுகளில் இருக்கிற முருகர். அப்படியே அறுபடை வீடு முருகர்களும் அறுபடை வீட்டில் ஒரே இடத்துல தனித்தனியாக அமைக்கப்பட்டு இருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் அறுபடை வீடு முருகரையும் ஒரே இடத்துல தனித்தனியாக தரிசனம் செய்ய முடியுங்க. அடுத்தபடியாக இந்த குன்றின் மேலே நாம் பார்க்க போகிறது ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதி இங்கே இருக்குங்க. ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதியில் அம்பாள் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு வலது பக்கத்தில் அன்னபூர்ணி தேவியும் இருக்காங்க. ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு இடதுபுறத்தில் ஆறுமுக சுவாமியும் இருக்காங்க. இத்தனை சாமிகளையும் நான் ஒரே இடத்துல நான் தரிசனம் பண்ணதே இல்லைங்க. இங்கே போய் இத்தனை சாமிகளையும் ஒரே இடத்துல தரிசனம் செய்ய முடிஞ்சதுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு தடவை இதுக்கான ரூட்டையும் சொல்லிடுறேங்க. பவானி டு சேலம் பைபாஸ்லேயே இருக்குங்க. சேலம்லேருந்து நீங்கள் பவானி பஸ்ஸில் வந்தீங்கன்னா பவானி பஸ் ஏறினீங்கன்னாவே நீங்கள் இந்த கோயில்கிட்டே இறங்கிக்க முடியுங்க. அதே மாதிரி பவானியிலேருந்தோ ஈரோடுலேருந்தோ வந்தீங்கன்னா நீங்கள் சேலம் வண்டி ஏறினீங்கன்னாவே இந்த கோயில்கிட்ட இறங்கிக்க முடியுங்க. நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வரவங்களா இருந்தால் நீங்கள் 1008 சிவலிங்கம் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னாவே கூகுள் மேப் காட்டிடுங்க. நீங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு போய்க்கலாங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்.